சிந்தனையும் ஒரு வணக்கமேங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதையெல்லாம் அவர்கள் சிந்திக்காமல் புறக்கணித்தே செய்றாங்க, இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். நீங்கள் பசித்தவனுக்கு என்ன செய்யுங்க, உணவளியுங்கள், நோயாளிகளை சென்று நலம் விசாரியுங்கள், கைதிகளை நீங்கள் விடுவியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில பார்க்கிறோம். அப்ப அந்த கபிரிஸ்தான்களை போய் பார்க்கின்ற போது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு என்ன சிந்தனை ஊட்டுகிறது? அதே போல சில பேர் சிந்தனையே இல்லாம இருப்பான், மூட நம்பிக்கையில, தவறான நம்பிக்கையில, இது மாதிரியான சிந்தனை இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமையினுடைய பயம் இது வருகின்ற பொழுதும் ஒரு மனிதனுக்கு சிந்தனை தூண்டி அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிறது. இறைவனை தஸ்பீஹ் செய்வதை போல வசனங்கள் வந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இமாம் ஓதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு மெல்ல என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். இது சுன்னத். எங்கெல்லாம் இறைவனுடைய தண்டனைகள் வருகிறதோ அந்த தண்டனைக்கான வசனங்கள் வருகின்ற போது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தருகின்றார். அங்க என்ன இமாம் ஓதுறாரு? ஏதோ ஒன்று ஓதுறாரு, எனக்கு தெரியலன்னு சொன்னா அப்படியே ஜனமா நிக்க வேண்டியதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இபாதத்து தஃபக்குர், சிந்தனையும் ஒரு வணக்கமேங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்ல, இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் கவலைகளும் மன ஓட்டங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மனிதனை பொறுத்தவரையில் இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது சிந்தனைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் சிந்தனைகளுடைய வடிவங்களும் தரங்களும் தான் வேற வித்தியாசமாக இருக்கிறது. சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகளை பற்றி சிந்தனையே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை படிக்க வைக்க வேண்டும், ஆளாக்க வேண்டும், நல்ல ஒரு ஜாப் வேலையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கவலை. பெற்றோர்கள் இருந்தால் அந்த பெற்றோர்களுடைய வயோதிக அந்த பெற்றோர்களை நினைத்து அது சம்பந்தமான சிந்தனைகள், பொருளாதார சிந்தனைகள், நோய் சம்பந்தமான சிந்தனைகள், உலகத்தினுடைய வருங்காலம் ஃபியூச்சர் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான சிந்தனைகள். இப்படியே ஒவ்வொருவருக்கும் சிந்தனைகள் வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் சிந்தனைகள்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது. இதோ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு யாரை கூட்டணியில் சேர்க்கலாம், யாரை சேர்க்கக்கூடாது, யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த சிந்தனை. இப்படியே ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை தருகிறான். அப்ப நம்ம எத்தனையோ சிந்தனைகள் நம்முடைய மனதிலே ஓடினாலும் கூட நாம் நல்ல விஷயங்களை சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த மாதிரியான சிந்தனைகளாக இருக்குமே, ஆனால் அந்த சிந்தனைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நன்மையை தருகிறான். அது அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவில தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று எந்திக்கிறாங்க. எழுந்திருத்து சொல்றாங்க, யா ஆயிஷா தரீனி அத்த அப்புதுல் லைலத்தில் ரப்பி, ஆயிஷாவே என்னுடைய இறைவனை நான் வணங்க வேண்டும், எனக்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்களோட தங்கி இருக்கும்போது சொல்றாங்க.
ஆயிஷா அம்மா சொல்றாங்க, வல்லாஹ் இன்னி ல உஹிப்பு குர்பக வ உஹிப்பு மா சர்ரக. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நான் நெருக்கமாக இருக்கிறதை நான் என்ன செய்ய விரும்புறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு எது சந்தோஷம் தருமோ, உங்களுக்கு எது மகிழ்ச்சியை தருமோ அதையும் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்கிறாங்க, ஒது செய்கிறார்கள், ஒது செய்து தொழுகிறாங்க. அவர்கள் தொழுகையிலேயே அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அழுகை எந்த அளவுக்கு மாறியதுன்னு சொன்னா, ஃபலம் யஸல் யப்கி ஹத்தா பல்ல ஹஜ்ருஹு. அவர்கள் இருந்த அந்த வீட்டினுடைய அந்த இடத்துல தொழுத இடமே நனையக்கூடிய அளவுக்கு என்ன செய்தாங்கன்னா, தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. மீண்டும் அழுகிறார்கள். அழுகின்ற போது அவருடைய தாடிகள் எல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு அவருடைய அழுகை இருக்கிறது. மீண்டும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க, பாங்கு சொல்ல சுபுகுடைய பாங்கு சொல்லப்படுகிறது, தொழுகிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்ப அழுது கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் லிம தபிகி வகத கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தஅخر. அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இந்த அளவுக்கு இரவு நேரத்தில் எழுந்திருத்து இறைவனை தொழுது அழுது என்ன செய்றீங்களே, ஏன் இப்படி செய்றீங்க? அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே, ஏன் இப்படி செய்றீங்க? அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அப்பதான் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. நான் என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இந்த வார்த்தையும் சொல்லிவிட்டு சொன்னாங்க, முக்கியமான ஒரு செய்தியாக, லக்கத் நஸலத் அலையல் லைலத ஆயத்துன். இன்றைய தினத்தில் எனக்கு ஒரு வசனம் இறங்கியது, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. யாரெல்லாம் அந்த வசனங்களை ஓதி அதை பற்றி சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான் என்று சொல்லிவிட்டு சூரா ஆல இம்ரான்ல இருக்கக்கூடிய 190வது வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே ஓதி காண்பிக்கின்றார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக இந்த வானங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய வானங்களும் இந்த பூமியும் இரவும் பகலும் மாறி மாறி வருதலும் இதெல்லாம் சிந்தனை உடையவர்களுக்கு இதுல பல்வேறு அத்தாட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அறிவுடையவர்களுக்கு அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன் நார். அந்த அறிவுடையவர்கள் யார், சிந்தனை உடையவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு செய்யப்படுத்துவார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். நின்ற நிலையிலே, அமர்ந்த நிலையிலே, ஒரு பக்கமாக படுத்த நிலையிலே அதையெல்லாம் அவர்கள் நினைச்சுவாங்க, சிந்திப்பார்கள். வானத்தையும் பூமியையும் பற்றி எல்லாத்தையும் நினைச்சுவாங்க, இறைவனுடைய படைப்புகளை பற்றி கொஞ்சம் தங்களுடைய மன எண்ணத்துல ஓட்டத்துல கொண்டு வந்து அதை சிந்தித்து அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன் நார். இறைவா, இதோ உன்னுடைய இந்த படைப்புகளை எல்லாம் நீ வீணாக படைக்கல, சும்மா படைக்கல, எல்லாத்தையும் இந்த மனித சமூகத்திற்கு, இந்த உலகத்துல இந்த உலகம் இயங்குவதற்காக வேண்டிதான் நீ படைத்திருக்கிற. நீ தூய்மையானவன், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி விடு என்று இவர்கள் துவா செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை சுட்டி காட்டிவிட்டு, வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, இந்த வசனத்தை யாரெல்லாம் படித்து இதை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, இது எவ்வளவு முக்கியமானது. அப்ப இறைவனுடைய வசனங்களை நம்ம தெரியணும், படிக்கணும், சிந்திக்கணும்னா அதற்கான பொருள் வழங்கி இருக்க வேண்டும். அதற்கு இன்னைக்கு தர்ஜுமாக்கள் இருக்கிறது, குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள் இருக்கிறது, நம்முடைய மொபைல்ல இருக்கிறது. அப்ப இந்த வசனங்களை சிந்திக்கின்றவர்களுக்கு இதிலே அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப சிந்தனை, நல்ல சிந்தனைங்கிறது அல்லாஹ்விடத்திலே பாராட்டப்படக்கூடிய ஒன்று என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே குர்ஆன்ல சொல்கின்ற போது, ஒக ஐயம் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதூன். இந்த உலகத்திலே செல்லக்கூடிய மனிதர்கள் வானங்கள் பூமி எல்லா பக்கமும் சுத்திட்டு வர்றாங்க, உலகத்தையே சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சுத்தி வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில எத்தனையோ அத்தாட்சிகள் உள்ள வானத்திலே பூமியில இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் அவர்கள் சிந்திக்காமல் புறக்கணித்தே செய்றாங்க, இந்த உலகத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அப்போ அதனால ஒரு மனிதனை பொறுத்தவரையில், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட மனிதர்களை பொறுத்தவரையில் எத்தனையோ சிந்தனைகள் இருந்தாலும் இந்த மாதிரியாக இறை சம்பந்தமாக, இறை வசனங்கள் சம்பந்தமாக, இறைவனுடைய படைப்புகள் சம்பந்தமாக ஒரு அடியான் சிந்திக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே அவனுடைய சிந்தனை நன்மைக்குரிய சிந்தனை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு என்ன செய்றான், சொல்லி காமிக்கிறான். அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல,
சிந்தனை வருவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. ஏன்னா பொதுவாக மனுஷன் தனியாக இருந்தான்னு சொன்னா நிறைய சிந்தனைகள் வரும், கெட்ட சிந்தனைகள் வரும், சில நல்ல சிந்தனைகளும் வரும். அப்ப சிந்தனைகள் வருகின்ற பொழுது ஒரு இடத்துக்கு போறோம், அது சம்பந்தமான சிந்தனைகள் வருகிறது என்று சொன்னால் அது நல்ல சிந்தனை. உதாரணத்துக்கு ஒரு நோயாளிகளை போய் இப்ப பார்க்கிறோம், நோயாளிகளை நலம் விசாரிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோயாளிகளை நலம் விசாரிக்கின்ற பொழுது நம்ம இடத்துல என்ன சிந்தனை வருகிறது? நோய் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிக்மத், அல்லாஹ்வுடைய நிஅமத் அல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பது ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், சிஹத். அப்ப இதை ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு சிறப்பானது என்பதை புரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நோயாளிகளை நலம் விசாரிக்கிறது. அதனால்தான் இஸ்லாம் சொல்கின்ற போது அத்இமுல் ஜாய் ஊதுல் மரீத் வஃபக்குல் ஆனி, நீங்கள் பசித்தவனுக்கு என்ன செய்யுங்க? உணவளியுங்கள், நோயாளிகளை சென்று நலம் விசாரியுங்கள், கைதிகளை நீங்கள் விடுவியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில பார்க்கிறோம். அப்ப நோயாளிகளை நலம் விசாரித்தல் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு கடமை என்று இஸ்லாம் நினைச்சுங்க சொல்லி காமிக்கிறது. அதே போல மண்ணறைகளை போய் பார்க்கிறோம், கபிரிஸ்தான்கள். அப்ப அந்த கபிரிஸ்தான்களை போய் பார்க்கின்ற போது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு என்ன சிந்தனை ஊட்டுகிறது? நமக்கு முன் சென்றவர்கள், நம்முடைய தாத்தா, அப்பா, அவங்களுடைய வாரிசுகள் எல்லாரும் செய்வாங்க, முன்னோர்கள் எல்லாம் இதோ இந்த மண்ணில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நாமும் ஒரு நாள் என்ன செய்வோம்? இதுல அடக்கம் செய்யப்படுவோம். மனிதனுடைய வாழ்க்கை, இறுதி வாழ்க்கை இங்கேதான் இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்துகிறது, உங்களுடைய சிந்தனையில கொண்டு வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த உலகத்துல எத்தனையோ சமூகங்களை அல்லாஹ் அளித்திருக்கிறான். முன் சென்ற சமூகங்கள் எத்தனையோ சமூகங்களை அளித்திருக்கிறான். அதை பார்க்கின்ற போதும் அல்லாஹ்வுடைய அந்த வேதனை, அதாபுங்கிறது எவ்வளவு கடினமானது அப்படிங்கிற சிந்தனை வரணும். அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற போது அவலம் யஸீரு ஃபில் அர்த் ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன கானூ மின் கப்லிஹிம் கானூஹும் அஷத்த மின்ஹும் குவத்தன் வ ஆசாரன் ஃபில் அர்த். இந்த பூமியில நீங்கள் செல்கின்ற பொழுது இந்த உலகத்திலே உங்களுக்கு முன் சென்ற பலசாலிகளாக வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே தான் அளித்திருக்கிறான். அவர்களை பார்க்க வேண்டாமா? ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அவர்கள் செய்த தவறின் காரணமாக, பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை அளித்திருக்கிறான். ஒமா கான லஹும் மினல்லாஹி மின் வாக், அவர்களை இந்த உலகத்திலே காப்பாற்றக்கூடிய எந்த சக்தியும் இல்லை. அவர்கள் செய்த பாவத்தினால் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்களே, அதை பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இதுவும் ஒரு சிந்தனையை தூண்டுகிறது. அதே போல சில பேர் சிந்தனையே இல்லாம இருப்பான், மூட நம்பிக்கையில, தவறான நம்பிக்கையில, இது மாதிரியான சிந்தனை இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சில நேரம் அவரிடத்தில் பேசுகின்ற பொழுது, சில தர்க்கங்களை நாம் செய்கின்ற பொழுது அந்த சிந்தனை தூண்டிவிடப்படுகிறது. அதுக்குதான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அலம் தர இல்லல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபி ரப்பி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு ஆட்சியாளரிடத்திலே பேசினார்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஏன்? அப்ப நாம செய்யறது மடமைத்தனம், நாம செய்வது அறிவுகட்டத்தனம் அப்படிங்கிறது அந்த சிந்தனையை தூண்டுவது யார் தூண்டணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது அவருக்கு அந்த சிந்தனை நாம் செய்வது தவறு, நாம் இருப்பது தவறு, நாம் வச்சிருக்கக்கூடிய கொள்கை தவறு, நம்முடைய நடைமுறை தவறு, நாம் செய்த செயல் தவறு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கும். இதுவுமே என்னதுங்க? ஒரு சிந்தனையை தூண்டிவிடக்கூடியது. அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல அதிகமாக மறுமை சிந்தனை வருவது, நரகத்தினுடைய பயம், மறுமையினுடைய பயம், இது வருகின்ற பொழுதும் ஒரு மனிதனுக்கு சிந்தனை தூண்டி அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிறது. திருப்பி ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கத் ஷிப்த, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நரைத்து விட்டது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நரைமுடி கூட இத்தனை முடி இருந்தது அப்படின்னு சஹாபாக்கள் எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு நரைத்து விட்டது அப்படின்னு அபூபக்கர் சித்திக் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என் நரைக்கு வயோதிகமோ வேறு வேறு கவலைகளோ எதுவுமே இல்லை. ஷய்யபத்னி ஹூத் வல் வாக்கியா வல் முர்சலாத் வஅம்மா யதஸாஅலூன் வ இதா ஷம்ஸு குவிரத். குர்ஆனில் இருக்கக்கூடிய சில அத்தியாயங்களை சொல்லி
இந்த அத்தியாயங்கள் மறுமையையும் மறுமையுடைய தண்டனையும் கடுமையான அந்த நாளுடைய நிகழ்வுகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய செய்திகளை இந்த வசனங்கள்ல இந்த அத்தியாயங்கள்ல சொல்லி காமிக்கிறான். அதை படிக்கின்ற பொழுது எனக்கு என்ன ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த கவலையிலே அந்த அதிர்ச்சியிலே என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளையும் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப சிந்தனைகளை பொறுத்தவரையில அதிகமாக இறைவனை பற்றி, இறைவனுடைய தண்டனையை பற்றி, இறைவனுடைய படைப்புகளை பற்றி இந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறது ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான சிந்தனை என்பதை குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு சொல்லி காமிக்கிறது என்று சொன்னால், அந்த சிந்தனைகளை அதிகமாக கொள்ளக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப சிந்தனை அப்படிங்கிறது ஒரு வணக்கம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்கின்ற பொழுது எத்தனையோ பல சிந்தனைகள் அவ்வப்போது நம்மளுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த சிந்தனைகளில சிறந்த சிந்தனை, உலகத்தையே பற்றி ஒரு மனிதன் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு தகுந்தால் போல் தான் அவனுடைய சூழ்நிலைகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். இல்ல அல்லாஹுடைய மறுமை வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்குமே, ஆனால் அதுக்கு தகுந்தால் போல் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை அமைத்து வைக்கிறான். முஸ்லீம்ல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்த ஒரு நபித்தோழர். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்தில் தொழுதார்கள். தொழுகும் போது அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்தார்கள். நீண்ட நெடிய வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம். அப்ப நான் நினைச்சேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 100 வசனம் ஓதிட்டு ருக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். போகல, தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. அடுத்து 200 வசனங்கள் போய்விட்டது. அப்புறம் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதுறாங்க. 200 வசனங்கள் கழிந்த பிறகு என்ன செய்வாங்க, ருக்கு செய்வாங்க, குனிவாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்பவும் செய்யல, போய்கொண்டே இருக்கிறது. சூரத்துல் பக்ரா முடிக்கப்பட்டு விட்டது, சூரத்துல் நிசா முடிக்கப்பட்டு விட்டது, சூரத்துல் ஆல இம்ரானும் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிக்கொண்டே இருக்கிறார், தொடராக ஓதிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஓதக்கூடிய வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இதா மர்ர பி ஆயத்தின் ஃபீஹா தஸ்பீஹுன் சப்பஹ, இது ஒரு சுன்னத்துங்க. தொழுகையில எப்பெல்லாம் சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற தஸ்பீஹ், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய வஸப்பி சுப்ஹானல்லாஹ், அந்த மாதிரியான வசனங்கள் குர்ஆன்ல நிறைய இருக்கு. இந்த மாதிரியான வசனங்கள் வருகின்ற போது சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்றது செய்யறது தொழுகைக்கு எந்த இடையூறும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார். இது வெளி பேச்சு அல்ல. இறைவனை தஸ்பீஹ் செய்வதை போல வசனங்கள் வந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இமாம் ஓதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு மெல்ல என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். இது சுன்னத். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் தஸ்பீஹுடைய வசனம் வருகிறதோ அங்கே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தார்கள். வைதா மர்ர பி சுஆலின் சஅல வைதா மர்ர பி தஅவூதின் தஅவத, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எங்கெல்லாம் இறைவனுடைய தண்டனைகள் வருகிறதோ அந்த தண்டனைக்கான வசனங்கள் வருகின்ற போது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தருகின்றார்கள். எங்கெல்லாம் இறைவனுடைய வெகுமதிகள், அல்லாஹ்வுடைய பரிசு நல்லடியார்களுக்கு கிடைக்கணும் வருதோ அந்த இடங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே அதை கேட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். அப்ப தஸ்பீஹ் செய்ய வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் இதான். குர்ஆனுக்கு பொருள் தெரியணுங்கிறதுக்கு இதுக்கு தான். குர்ஆனை பொருள் தெரியணும், குர்ஆன் ஓதுகின்ற போது அந்த இரையச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் பொருள் தெரியணும். அங்க என்ன இமாம் ஓதுறாரு, ஏதோ ஒன்று ஓதுறாரு, எனக்கு தெரியலன்னு சொன்னா அப்படியே ஜனமா நிக்க வேண்டியதான். அப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய கிடைப்பதை கேளுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால சிந்தனைகளை பொறுத்த இந்த உலகத்துல வாழ்ந்தோம், அல்ல வாழ்க்கையை தந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், வசித்தோம், அடுத்து முடிச்சுட்டு எங்க போறோம், நிலையான அந்த உலகத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த மறுமையுடைய சிந்தனையும் நம்முடைய உள்ளங்களிலே அதிகமாக வருவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் எதை பார்த்தாலும் அந்த சிந்தனை தான் இருந்தது. புகாரில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அபூ தர் கஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட இருந்தோம், சூரியன் மறைகிறது, மறைவுடைய நேரத்தில் கேட்கிறாங்க, யா அபாதர் அத்ததி ஐன தக்ருபு ஷம்ஸ், அபூதர்ரே இதோ இந்த சூரியன் செல்கிறதே பார், மறைகிறதே, இது எங்க போகுதுன்னு தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த சூரியன் தத்ஹப் ஹத்தா தஸ்ஜுத தஹ்தல் அர்ஷ், அது என்ன செய்கிறதுன்னு சொன்னா அப்படியே மறந்து இறைவனுடைய அந்த அரிசிக்கு கீழே போய் என்ன செய்யுது, அதை சஜிதா செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி காமிட்டு வஷம்சு தஜ்ரி லி முஸ்தக்ரின் லஹா தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம், இந்த சூரியனும் இந்த சந்திரன் இவைகள் எல்லாம், சூரியன்
அதற்கு வரையறையாக கொடுக்கப்பட்ட அந்த கோட்டிலே அது சுத்தி கொண்டே இருக்கிறது. இது இறைவன் நியமித்த வரையறை அப்படிங்கிற அந்த வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக சிந்தனைகள் எத்தனையோ சிந்தனைகள் இருந்தாலும் இந்த நல்ல சிந்தனைகள் இறைவனை பற்றி, இறைவனுடைய தண்டனைகளை பற்றி, இறைவனுடைய அந்த பரிசுகளை பற்றி, இந்த மாதிரியாக இறைவனுடைய படைப்புகள், இதையெல்லாம் ஒரு மனிதன் தனிமையாக இருக்கின்ற போது சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இறைவனுடைய வசனங்களை பற்றி சிந்திக்கிறோம், நல்ல விஷயங்களை சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதற்கெல்லாம் நன்மை உண்டு. குறிப்பாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் போய் நம்ம நிற்க போறோமே, அதற்கு என்ன சேர்த்து வைத்தோம், என்ன சேமிப்பு இருக்கிறது, அதற்காக நம்ம தயாராக இருக்கிறோமாங்கிற அந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனுடைய ஓட்டத்திலும் அன்றாடம் வரக்கூடிய சிந்தனைகளாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்ம ஆக்கியருமானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ். شكرا ربي شكرا هديت قلبي شكرا.